கர்த்தர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார். அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்லுகிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது யோசுவா 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இப்போதும் இதோ, கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார். இஸ்ரவேலர் வனாந்தரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தைகளை மோசேயோடே சொல்லி, இப்போது 45 வருஷமாயிற்று. இதோ, இன்று நான் 85 வயதுள்ளவன். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு கர்த்தர் நம்மை உயிரோடே காக்கிறார் என்பதே. காலேப் என்பவன் வாக்குத்தத்த தேசமாகிய கானான் தேசத்திலே யோசுவாவினிடத்தில் வந்து, இந்த மலை நாட்டை எனக்கு தாரும் என்று கேட்கும்போது ஒரு சாட்சியை இங்கே சொல்லுகிறார். அதாவது, கர்த்தர்தான் என்னை உயிரோடு காத்தார் என்கிறான். ஏனென்றால் கர்த்தர் மேல் வைத்த விசுவாசத்தினால் யோசுவா மற்றும் காலேப் இருவர் மாத்திரமே ஜீவனோடு இருந்து வாக்குத்தத்த கானான் தேசத்திற்குள் பிரவேசித்தார்கள். மற்ற அனைவரும், அதாவது எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட அனைவரும் வனாந்தரத்திலே மடிந்து போனார்கள். அதனால்தான் காலேப், இதோ கர்த்தர் தாம் சொன்னபடியே என்னை உயிரோடு காத்தார் என்கிறான். பிரியமானவர்களே, நாமும் கூட இன்றைக்கு ஜீவனோடு இருப்பது நம்முடைய ஆரோக்கியமோ, திறமையோ, நற்கிரியைகளோ, ஜெபங்களோ, இவைகளால் மாத்திரம் நாம் பிழைத்திருக்கவில்லை, உயிரோடு இருக்கவில்லை. ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தருடைய கிருபையினால்தான் நாம் இன்று உயிரோடு இருக்கிறோம். அவருடைய சித்தம், அவருடைய காரியங்கள் நம்மில் நிறைவேற வேண்டும் என்பதற்காகவே நம்மை கர்த்தர் காப்பாற்றுகிறார். ஆகையால் நம்மை நாமே தேவனுடைய கரங்களில் ஒப்பு கொடுப்போமாக. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, நீரே எங்களை உயிரோடு காத்து நடத்துகிறீர். இந்த உலகத்தில் நாங்கள் உமக்கு சாட்சியாக நிற்கும்படியாக கிருபையையும் பலனையும் தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.